ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தான் தெரிஞ்ச உடனே வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு கொடுக்க சொல்லி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படியாவது ரெசிக்னேஷன் லெட்டரில் வந்துட்டு நம்ம வீரா வந்து சைன் வாங்க வச்சிடணுன்ட்டு சவுந்தரபாண்டி ட்ரை பண்ணுறாரு. அவங்க சைன் பண்ண மாட்டேன், நீங்கள் கேஸ் வேணால் கூட போடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி வீரா சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கை நாட்டு வாங்கிறதுக்காக வந்துட்டு சவுந்தரபாண்டி ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்போது சிவபாலன் தடுக்க வர சிவபாலன் போலீஸுங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறமா சிவபாலன் அதில் தடுத்து நிறுத்தி முத்துப்பாண்டி கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த மாதிரி விஷயம்ட்டு. அப்புறம் முத்துப்பாண்டி உடனே வந்துட்டு கிளம்பி வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, நீங்கள் டிவியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சிவபாலன் கிட்டே சொல்ல டிவியை பார்க்க சொல்கிறாங்க. டிவியை பார்த்த உடனே தான் ஷாக் ஆகி போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இன்ஸ்பெக்டர் தான்ட்டு டிவியில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகிடுது. உடனே வீரா வந்துட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மிரட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டரை. இப்போ நீ தான் அரெஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு, நீ என்னையே இது பண்ண பார்க்குறியா, துப்பாக்கி கீழே போடலாம், உன் புருஷனை சுட்டுருவேன்னு சிவபாலன் கிட்டே வந்துட்டு கன் பாயிண்ட் வச்சுட்ருக்கிறாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க கன்னை வந்துட்டு கீழே போடுறாங்க. அப்போ கரெக்டாக முத்துப்பாண்டி வந்துட்டு அவர் எஸ்கேப் ஆகிற நேரத்தில் துப்பாக்கி வச்சு மிரட்டி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டபிளையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வீரா கிட்டே பணத்தை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி வீரா கிட்டே மொத்தத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. ஒரு இதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீராவையும் மாரணியும் சந்தோஷமாக குடும்பத்தோடு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக வந்துட்டு இது பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வீரா சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சீக்கிரமாக பெற்றுங்கன்ற மாதிரி இசுக்கி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி அனுப்பிச்சி விட அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பரணியும் சண்முகம் வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க ரூமில் படுத்துட்டு. எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்குது, அறிவு நல்லா பார்த்துக்கிறாரு ரத்னாவை. அதே மாதிரி வந்துட்டு இங்கே இவங்களும் வந்துட்டு நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக. வீராவும் சிவபாலனுமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக வந்துட்டு இவன் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி எஸ்பியும் வந்துட்டு முத்துப்பாண்டியோட இது பண்ண வைக்கலாம்ல, அப்பா எங்கேருந்து வந்து கூப்பிட போகிறாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக வருவார், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல, அதை கேட்டு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. என் புருஷன் இவ்வளோ இதுவாக யோசிக்கிறானே எனக்கு பெருமையாக இருக்குன்ற மாதிரி வர்ணி சொல்லியிருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.